نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون صدق الله العلي العظيم அல்லாஹ்வினுடைய பேரருளால் 17வது தராவி தொழுகை தொழுது விட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மளுடைய தராவி தொழுகை கபூல் செய்வானாக. நாம் நோற்ற நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. மீதமுள்ள காலங்களில் ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் இபாதத்து செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரமதானுடைய பிறை 17 பத்ரு ஷுஹதாக்கள் உடைய நினைவு நாள். இந்த நாளில்தான் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப போரான பத்ருடைய போர் நிகழ்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பல்வேறு மோஜிசாக்களை வழங்கியிருக்கிறான். பொதுவாக ஒவ்வொரு நபிமார்களுக்கும் நிறைய அற்புதங்கள் கொடுக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு அற்புதங்கள், தடி வைத்திருந்தார்கள், அந்த தடியை கீழே போடுவார்கள், பாம்பாக மாறிவிடும், இப்படி ஒரு அற்புதங்கள். அதுபோல் பெருமானார் அவர்களுக்கு பல அற்புதங்களை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய ஹசாயிசுல் குப்ரா என்கிற கிதாபில் எழுதுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதங்கள் 1000ற்கும் மேல் என்பதாக எழுதுகிறார்கள். அதிலே ஆக சிறந்த பெரிய அற்புதம் எது என்று சொன்னால் பத்ருடைய யுத்தக்களம். பத்ருடைய யுத்தக்களம் இன்று வரைக்கும் நினைவு கூறப்படுவதற்கான காரணம், இந்த போரில் அல்லாஹ் பெருமானாருக்கும் சஹாபாக்களுக்கும் அருளிய அற்புதங்கள் ஏராளம். நிறைய அற்புதங்களை அல்லாஹ் ஏற்படுத்தினான். இந்த போரில் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் பல முஅஜிசாக்களை அல்லாஹ் தந்தான் என்பதாக சொல்வார்கள். அல்லாஹ் ஏற்படுத்திய அற்புதங்களில் முதலாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இந்த பத்ருடைய யுத்தத்திலே சஹாபாக்களுக்கு கொடுத்த உதவிகளில் முதலாவது சொல்வார்கள், இவர்களுடைய பார்வைக்கு அவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக அல்லாஹ் காட்டினார். எதிரிகளுடைய எண்ணிக்கை பற்றி இவர்களுக்கு குறைவாக, இவர்களுடைய எண்ணிக்கை எதிரிகளுக்கு குறைவாக. ஏன் அல்லாஹ் இந்த போரை நடத்த வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். அப்ப நடத்த வேண்டும் என்று முடிவு செய்துவிட்ட பிறகு அவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்து இவர்களும் பயந்து விடக்கூடாது, இவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்து அவர்களும் பயந்து விடக்கூடாது. ஏன்? இந்த போர் தான் இஸ்லாத்தினுடைய வெற்றிக்கான முதல் படிக்கட்டு. இஸ்லாத்தினுடைய ஆரம்பமாக இருக்கக்கூடிய இந்த போர் தான். இந்த போரில் இருந்துதான் இஸ்லாம் வளர வேண்டும், சஹாபாக்களுடைய இந்த அல்லாஹ்வினுடைய இந்த ஏகத்துவம் பரவ வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடிவு செய்த காரணத்தினால் இந்த போர் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து தீர்மானம் செய்த பிறகு அல்லாஹ் ஒரு அற்புதத்தை ஏற்படுத்துகிறான். அவர்களுடைய பார்வைக்கு இவர்கள் குறைவாக, இவர்களுடைய பார்வைக்கு அவர்கள் குறைவாக. இவர்கள் 313 பேர் தான் இருக்கிறார்கள், அவர்கள் 1000 பேர் இருக்கிறார்கள். அல்லாஹ் பலகீனத்தை காட்டுகிறான். 1000 பேர் இருந்தாலும் பலகீனத்தை காட்டி இவர்களுடைய உள்ளத்திலே ஒரு தைரியத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இவர்கள் 313 பேர் இருந்தாலும் எண்ணிக்கையில் குறைவாக காட்டி, பலகீனத்தை காட்டி அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு தைரியத்தை ஏற்படுத்துகிறான். ஏன்? இவர்கள் 2 பேர்களுக்கு மத்தியிலும் இந்த போர் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்த ஒன்று என்பதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ஏற்படுத்திய இரண்டாவது அற்புதம், இந்த இரவினுடைய முதல் பகுதியில் பத்ருடைய போருக்கு முன்பாக முதல் இரவிலே அல்லாஹ் தஆலா அவர்களை தூங்க வைக்கிறான். 9வது ஜுஸுவிலே சூரத்துல் அன்ஃபாலிலே வருகிறது, இது யுவஷீகுமுன் நுஆஸ அமனத்தம் மின்ஹு, அவர்களுக்கு நாம் ஒரு தூக்கத்தை ஏற்படுத்தினோம் என்பதாக. பொதுவாக மனநோய்க்கான மருந்து தூக்கம் தான், அதை விட சிறந்த மருந்தே கிடையாது. நீங்க சைக்காலஜி டாக்டர்கள்ட்ட போய் பார்க்கிற போது அவர்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மாத்திரை என்னன்னு சொன்னா தூக்க மாத்திரை தான் கொடுப்பாங்க, விதவிதமான தூக்க மாத்திரைகள். ஒருத்தர் நல்லா தூங்கிட்டாருன்னு சொன்னா அவர் உள்ளத்துல இருக்கக்கூடிய பயம் போய், அவர் உள்ளத்துல இருக்கக்கூடிய கவலை போயிடும். அப்ப அல்லாஹ் முதல்ல அவர்களுக்கு கொடுத்த இரண்டாவது அற்புதங்கள், அவர்களுக்கு தூக்கத்தை கொடுக்கிறான். எப்படிங்க தூக்கம் வரும்? அடுத்த நாள் வாழ்வா சாவா என்கிற ஒரு போர் இருக்கிறது, வால்முடியில் இருக்கக்கூடிய ஒரு போர். போர் வைத்துக் கொண்டு தூக்கம் வர வேண்டும் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு தூக்கத்தை கொடுத்தனால் அத்தனை சஹாபாக்களும் நிம்மதியாக உறங்குகிறார்கள். மறுநாள் காலையில் ஃபஜரிலே ஆரோக்கியமாக மிக உற்சாகமாக அவர்கள் போர் செய்வதற்கு எழுந்திருக்கிறார்கள். இது அல்லாஹ் அவர்களுக்கு செய்த இரண்டாவது அற்புதம் என்பதாக சொல்லுகிறார்கள். அல்லாஹ் கொடுத்த மூன்றாவது அற்புதம்,
இந்த போரினுடைய ஃபஜர் பொழுதிலே அவர்களுக்கு அல்லாஹ் மழையை இறக்குகிறான். மழை அருளப்படுகிறது. மழையினுடைய காரணத்தை குறித்து கிதாபுகள் எழுதுகிறார்கள். 2 காரணம். முதலாவது, அன்றைய காலையில் எழுந்திருந்த போது அவர்களுக்கு தண்ணீருடைய தேவை இருந்தது, குடிப்பதற்கும் குளிப்பதற்கும். சில பேர் சஹாபாக்களுக்கு குளிப்பு கடமையான ஆன நிலையில் அவர்கள் குளிப்பதற்கும் தண்ணீருடைய தேவை ஏற்பட்டது. அதே நேரத்தில் போரினுடைய தாகத்தை தீர்ப்பதற்கும் தண்ணீருடைய தேவை ஏற்பட்ட காரணத்தினால் அல்லாஹ் மழையை இறக்குகிறான். மழை இறக்கியதற்கான 2வது காரணம், இவர்கள் இருந்த பகுதி மண் இருக்குது, அது கொஞ்சம் புதக்கு மண் மாதிரி, பீச் மண் மாதிரி. அப்ப அதுல நடந்து போர் செய்யறங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. அவர்கள் இருக்கக்கூடிய மண் இருக்கிறது, அது ஈரப்பண்ணு மாதிரி இருந்தது. அல்லாஹ் மலையை இறக்கியதனால் என்ன ஆனது, ஈரமண்ணில் அல்லாஹ் மலையை இன்னும் இறக்கி அந்த மண்ணு சேரும் சகதியமாக ஆகிவிட்டது. இவர்கள் இருந்த இந்த புதக்கு மண்ணில் அல்லாஹ் மலையை இறக்கி அது கொஞ்சம் நடப்பதற்கு இலகுவான மண்ணாக மாறிவிட்டது. நீங்க பீச்சில் போனீங்கன்னு சொன்னா அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஈரம்பட்ட மண்ணுல நடக்கிறது லேசு, ஆனா அதிலே முன்னாடி நடக்கக்கூடிய அந்த மண்ணுல நடக்கிறது கஷ்டம். ஆக அல்லாஹ் மலையை இறக்கி அவர்களுடைய இடத்தில் சேரும் சகதியமாக ஆக்கிவிட்டான். இவர்களுக்கு நடப்பதற்கு அல்லாஹ் லேசாக ஆக்கிவிட்டான். இது அல்லாஹ் அவர்களுக்கு தந்த 3வது அற்புதம் என்பதாக சொல்லுவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த 4வது அற்புதம், இதுதான் ஆக சிறந்த அற்புதம். அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கினான். இந்த படையில் பதருடைய யுத்த களத்தில் அல்லாஹ் சஹாபாக்களோடு மலக்குமார்களையும் இறக்குகிறான். 1000 அல்ல, 2000 அல்ல, சொல்லப்படுகிறது 5000 மலக்குமார்கள் இந்த போரில் கலந்து கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த போரில் மலக்குமார்கள் தன்னுடைய போர் கவசத்தை அணிந்து வெள்ளை தலப்பாவோடு அவர்கள் போரில் போர் செய்ததை நான் பார்த்தேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் மண்ணை எடுத்துதான் தூவுறாங்க, குதிரையிலிருந்து கீழே விழுகிறார்கள். மண்ணை எடுத்து தூவுகிறார்கள். வாள் கூட இல்ல போர் செய்வதற்கு, வெறும் மண்ணை கற்களையும் மண்ணையும் எடுத்து தூவுகிற போது குதிரையிலிருந்து கீழே விடுகிறார்கள் என்று சொன்னால் அங்கே மலக்குமாரனுடைய உதவி இருக்கிறது. ஒரு சஹாபி அப்பாஸ் அவர்களை புடிச்சுக்கிட்டு, இவரை நான் தான் கைது பண்ணேன். அப்பாஸ் இன்னும் கொஞ்சம் உயரமா இருப்பாங்க, அவர் கைது பண்ண சஹாபி கொஞ்சம் குள்ளமா இருப்பாரு. அவரு சொல்றாரு, உயரமான சஹாபியினுடைய சட்டையை பிடிச்சுக்கிட்டு அப்பாஸ் நம்மை பிடிச்சுக்கிட்டு, இவரை நான் தான் கைது பண்ணேன் பெருமானார்ட்ட இழுத்துட்டு வராரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார் கைது பண்ணது? நான் தான் கைது பண்ணேன், இவரை பிடிச்சிட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்பாஸ் சொன்னாங்க, இல்ல இவர் என்ன கைது பண்ணலங்கிறாங்க. அப்பாஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் என்ன கைது பண்ணல, என்ன கைது பண்ண வந்தவர் அவர் தலப்பா அணிந்திருந்தால் அவருடைய உயரம் பெரியதாக இருந்தது. அவருடைய தோற்றத்தை எல்லாம் அப்பாஸ் அவர்கள் விவரிக்கிறார்கள். அப்போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெருமானார் உங்களுடைய உதவியால், மலக்குமார்களுடைய உதவியால் நீங்கள் அவரை கைது செய்தீர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆக அல்லாஹ் இந்த போரில் அவர்களுக்கு தந்த அற்புதங்களில் 4வது அல்லாஹ் மலக்குமார்களுடைய உதவியை தந்தான். அருமையானவர்களே, ஒரு கட்டம் இந்த போர் நாம் செய்கிறோம் என்று நினைத்திருந்தாலுமே கூட அல்லாஹ் தோல்வியை கொடுத்திருப்பான். ஆனால் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் இப்படி இருந்தது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இதை நீங்களும் செய்யவில்லை, மலக்குமார்களும் இந்த போர் செய்யவில்லை, இந்த போர் செய்தது நான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுவான், ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா. நீங்களும் போர் செய்யவில்லை, மலக்குமார்களும் போர் செய்யவில்லை, மாறாக இந்த போரில் நான் இருந்தேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்களும் ஈட்டி எறியவில்லை, நானும் ஈட்டி எறியவில்லை, அல்லாஹ் தான் இந்த போரில் ஈட்டி எறிந்ததாக அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். ஆக அல்லாஹ் இந்த போரில் இறங்கி, அவன் களத்தில் இறங்கி அவர்களுக்கு மலக்குமார்கள் மூலமாக இந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தருகிறான் என்பதாக பார்க்கிறோம். இந்த போரில் அல்லாஹ் ஏற்படுத்திய அற்புதங்களில் ஒன்று, அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு உதவி செய்தான், அல்லாஹ் வெற்றியை தந்தான். சஹாபாக்கள் எல்லாம் உற்சாகமாக 313 சஹாபாக்கள் இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் எந்த விதமான பயமும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு போர் செய்கிறார்கள். முதல் நாள் காலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய யுத்த களத்துல எல்லா சஹாபாக்கள்கிட்டையும் போய் சொல்றாங்க, இந்த இடத்தில் தான் அபூஜஹல் கொல்லப்படுவான், இந்த இடத்தில் தான் உத்பா கொல்லப்படுவான், இந்த இடத்தில் தான் ஷைபா கொல்லப்படுவான், உக்பத் இப்னு முஹைத் இந்த இடத்தில் தான் கொல்லப்படுவான். இப்னு முஸ்லிம் அவங்க சொன்னாங்க, பெருமானார் எங்க குச்சியை வச்சு காட்டினாங்களோ சரியா அங்கதான் விழுந்திருக்கிறாங்க. அபூஜஹல் விழுந்த இடம் அது. ஒரு இடத்தில் இங்கிட்டும் நகரவில்லை, இங்கிட்டும் நகரவில்லை. பெருமானார் குச்சியை வைத்து சுட்டி காட்ட இடத்திலே அத்தனை பேரும் சுருண்டு விழுந்து கிடந்தார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும் இந்த போரில் ரப்புல் ஆலமீன் உதவியோடு நாம் நிச்சயமாக வெற்றி கொள்ளப்படுவோம் என்று பெருமானாருக்கு தெரிந்திருந்தோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முதல் இரவில் துவாவிலே தன்னுடைய நேரத்தை கழிக்கிறார்கள். இரவு முழுக்க துவா கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடையத்திலே கையேந்தி துவா கேட்கிறார்கள். சில நேரத்தில் சஜ்தாவில் பெருமானார் துவா கேட்ட வார்த்தைகளில் அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்திய வார்த்தை இது, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ். நிறைய நேரங்களில் இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி இந்த பத்ருடைய யுத்தத்தினுடைய வெற்றிக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்கிறார்கள். சொல்லுகிறார்கள், சில இஸ்முல் ஆதம் சொல்லி கேட்கப்பட்ட துவா அது மறுக்கப்படாது என்று சொன்னால் நிறைய இஸ்முல் ஆதம் சொல்லுவார்கள். அதிலே உலமாக்கள் இந்த இஸ்முல் ஆதையும் அதிகமான உலமாக்கள் சொல்லுகிறார்கள். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ். இதை கேட்டு துவா கேட்கிற போது அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக உலமாக்கள் எழுதுகிறார்கள் கிதாபுகளிலே. அருமையானவர்களே, அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் என்று தெரிந்திருந்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பகுதியை இரவு நேரத்தை துவாவிலே கழிக்கிறார்கள் என்பதாக பார்க்கிறோம். சரி, பத்ரு சஹாபாக்களுடைய அந்தஸ்து என்ன? பெரிய அந்தஸ்து இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், யஅமலூன மா ஷி'தும். இந்த பத்ரு சஹாபாக்கள் என்ன செய்தாலும் அவர்களை நான் மன்னித்து விட்டேன். கடந்த காலத்தினுடைய பாவம் மட்டுமல்ல, பத்ருக்கு பிறகும் கூட மௌத் வரைக்கும் என்ன பாவம் செய்தாலும் நானும் மன்னித்து விட்டேன். ரப்புல் ஆலமீனும் அவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்லுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல சொன்னார்கள், பத்ருடைய சஹாபியினுடைய அந்தஸ்து உங்களிடத்தில் எப்படி சிறந்ததாக இருக்கிறதோ, உயர்ந்ததாக இருக்கிறதோ, அதுபோல் அந்த போரில் கலந்து கொண்ட அந்த 5000 மலக்குமார்களுடைய அந்தஸ்தும் வானுலகத்தில் உயர்ந்ததாக இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். ஆக பத்ரில் கலந்து கொண்டு ஒரு சஹாபியினுடைய அந்தஸ்து மண்ணுலகத்திலும் உயர்ந்தது. பத்ரில் கலந்து கொண்டு ஒரு மலக்கினுடைய அந்தஸ்து வானுலகத்திலும் உயர்ந்தது என்பதை தெரிய வருகிறது. அருமையானவர்களே, இந்த போரில் அல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அது மாத்திரமல்ல, பத்ர் சஹாபாக்களுடைய பெயர் சொல்லி கேட்கப்படுகிற துவாக்கள் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதாக உலமாக்கள் சொல்வார்கள். நிறைய நேரங்களில் துவாக்கள் கேட்கிற போது இஸ்முல் ஆதம் அல்லாஹ்வுடைய பெயரெல்லாம் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த 313 சஹாபாக்களுடைய பெயரையும் சொல்லி கேட்கிற போது அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி தன் உயிரை துறக்க தயாரானவர்கள். ஒரு இக்கட்டான சூழல், போர் நடக்கும் என்று எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு சூழலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உறுதுணையாக இருந்து, யா ரசூலுல்லாஹ், இந்த போரில் நாங்களும் கலந்து கொண்டு இந்த தீனுக்கு நாங்கள் ஒத்துழைப்பாக இருப்போம் என்று சொன்ன காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்தை இவ்வுலகத்திலும் உயர்த்திருக்கிறான், மறு உலகத்திலும் உயர்த்திருக்கிறான். வல்ல ரஹ்மான் அந்த பத்ரு சஹாபாக்களுடைய பொருட்டால் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. நம்முடைய நோன்புகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.